வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சேனல் ரைட் வித் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக தேக்கடி போயிருந்தோம். அங்கே கேரளா கவர்மெண்ட் சார்பாக காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அலாதியாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தேக்கடி போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஈக்கோ டூரிசமோட இன்ஃபர்மேஷன் சென்டரில் இருக்கும். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதெல்லாம் நேச்சுரல் வாக் அப்படின்ற ஆக்டிவிட்டி மட்டும்தான் இப்போ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். இதில் மினிமம் ஆஃப் 4 மெம்பர்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக புக் ஆகிடும், அப்படி இருந்தால் 2 ஸ்லாட் மட்டும் நான் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவரோட பேர் மோகன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார். ஒருவேளை வேறு யாரும் டிக்கெட் எடுக்கலைன்ற பட்சத்தில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம 4 டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் மோகன் கண்டிப்பாக சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சார். 7 o'clock நாங்கள் வெறும் 2 டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போனோம். 800 rupees பே பண்ணோம். 2 டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம். வியூ சூப்பராக இருக்குல்ல. நைட்டெல்லாம் நல்ல மழை. நாங்கள் ஸ்டே பண்ண ஸ்பாட் காட்டை விட்டு இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ஸ்டேயோட பேர் கேரளா ஹவுஸ். ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. வெறும் 1250 rupees தான் ஆச்சு பர் 24 ஹார்ஸ்க்கு, நாட் 12 ஹார்ஸ் செக் அவுட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆன்லைனில் புக் பண்ணுறதை விட நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் ரூம் எடுக்கிறது ரொம்பவும் பெட்டர். அதே மாதிரி நாங்கள் போட்டிங்க்கான பஸ் டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்திருந்தோம். கேஷை கேரி பண்ணிட்டு வாங்க, அவங்க ஜிபே கார்டு எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சீக்கிரமாகவே வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 7:35க்கு வந்தோம். 7:30க்கு வர வேண்டிய இடத்துக்கு. ஆனால் அந்த டிக்கெட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி 7 o'clock வர சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நாங்கள் ரெண்டே டிக்கெட் தான் எடுத்திருந்தோம்ல. மீதி 2 பேர் இருந்தாங்க. அவங்க அடிஷ்னலாக பே பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்களாம். இப்போது அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருந்தாங்க. அதை க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க. பட் நம்ம 800 rupees சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தா அடிஷ்னலாக 1600 rupees கொடுத்து போக வேண்டியதாக இருந்தது. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மழை வருமோ என்னவோ. மழை வரும். என்ன அட்டை கிடைக்கும்? நம்ம வெயிட் பண்ணால் வேறு 2 பேர் வருவாங்கல்ல, சான்சஸ் அது இன்னும் இல்லை. நேச்சுரல் பிளாக் புக் பண்ணும்போது 1600 rupees கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது 3 பேர் வேணும்னாங்க. சொல்லி வச்சு போயிருந்தோம், ஜாயின் பண்ணிக்கலாம், 800 கொடுத்தா போதும்னாங்க. ஆனால் எங்களோட அலட்சியத்தினால இந்த மாதிரி ஹலோ எங்களோட இதில் சேர்த்துக்க மாட்டேன். கூட்டு சேர்த்துக்க முடியாது. கேட்ட பாய். உண்மையான நேச்சுரலாக தான் இருக்குது. இப்போ நம்ம பேம்புல அந்த இது இருக்குல்ல, இங்கேருந்து அதை இழுத்து அது மேலே, ஆமாம், சர்ஃபிங் பண்ண மாட்டோம், அது மேலே நிற்போம். அதுக்கப்புறம் அவங்க அங்கே அதை பிடிச்சி வலிச்சிட்டு போகணும். ஆமாம், நைஸில். லெட்ஸ் கோ. அண்ணா உங்கள் பேர்? சந்தோஷ். இது பேம்பூ ராஃப்டிங்னா இதில் மட்டும் கூப்பிட்டு போவீங்களா? பேம்பூ ராஃப்டிங் இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி அட்ராக்ட் போகிற மட்டும் தான். பேம்பூ ராஃப்டிங் இதில் சீட்டு வச்சு உட்கார வச்சு கடல் வச்சு இதுலேயே அந்த கார்னர் கூப்பிட்டு போவீங்க? இதில் இல்லை, வேறு இதுக்கு போவோம். ஓ, இது இல்லை. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போவோம். சூப்பர். அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் ராஃப்டிங் பண்ணுவோம். அங்கெல்லாம் மனித நடமாட்டம்லாம் இருக்காது? இருக்கு. ஓகே. அங்கே என்னென்ன பண்ணுறது? அங்கே மீன் பிடிக்கிறாங்க. ட்ரைப்ஸ். ஆமாம், இங்கே 2 ட்ரைப்ஸ் இருக்காங்க, மன்னாரும் பழியனும் இருக்காங்க. ஓகே. அவங்க 96க்கு முன்னாடி
இதுக்குள்ளே தான் இருந்தாங்க 2 ட்ரைப்ஸு இந்த காட்டுள்ள. இந்த காட்டுக்குள்ளே 96ல் அவங்களெல்லாம் இங்கேருந்து மாற்றி இதே இந்த டவுன் பிளேஸில் இதாக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எப்போ வேணாலும் இங்கே வரலாம், மீன் பிடிக்கலாம், பெர்மிஷன் இருக்குது இப்போ. ஓகே. யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, காட்டுள்ள போகாதீங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. என்னது ட்ரைப்ஸ் தானே, அவங்க இதுக்குள்ளேயே இருந்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு ஃபுல் இது இருக்குது, ரூல்ஸ் இது இருக்குது, ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் செம்மையாக இருக்குல்ல அந்த ட்ரெஸ்ஸில். கோப்ரோ எடுத்து கோப்ரோன்னு ட்ரோன் எடுத்து பறக்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். எடுங்க. அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் யூடியூபர்லாம் நம்ம இல்லை, கூடிய விரைவில் நம்ம வந்து அப்புறம் அவங்க பாய் சொல்லுவோம். பாய். இருக்கு நான் பார்க்குறேன் நைட்டெல்லாம் இருக்காங்க ஆளுங்க. எதுக்காக இருக்காங்க நைட்டெல்லாம்? எங்கே? காட்டுள்ள காட்ஸ் எப்பவுமே இருக்காங்க காட்டுள்ள. அது வந்து இங்கே முந்தி வந்து 96க்கு முன்னாடி இங்கே வந்து பயங்கர இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருந்தது. ஓகே. ஒன்றாவது தமிழ்நாடு கேரளா பார்டர் தானே. ஆமாம். இப்போ அங்கேருந்து அவங்க ஏறி வந்து இங்கே வந்து ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. ஓகே. விலங்குகளை வெடி வச்சு கொண்டு போவாங்க. ஓ, ஹண்டிங் பண்ணி கொண்டு போவாங்க. அதில் வந்து இப்போ இந்த கூடலூரில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கேயே ஜாப் கொடுத்து அவங்க இங்கேயே வந்து வேலை பண்ணி டூரிசம் ப்ரோக்ராம் பண்ணி அவங்க அந்த இதை நிறுத்திட்டாங்க. ஓகே. அப்படி இல்லைன்னா அவங்க ஜாப் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அவங்க இந்த மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி இது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போ அவங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னு அது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அப்போ வேலையை கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. பிடிஆர் வந்து பெரியார் டைகர் ரிசர்வ். பெரியார் டைகர் ரிசர்வ். ஓகே. என்னப்பா அது? லீச் வருது இல்லையா, அதுக்கு வந்து கான்சேஷன் அடிக்கிறாங்க. ஏன்னா ஏறட்டும், உடம்புல நிறைய ரத்தம் இருக்குது, குடிச்சுக்கோ. லைட்டாக ஏதோ ஊறுற மாதிரி தான் இருக்குது காலுக்குள்ளே. தண்ணியாக இருக்கும். ஆமாம். இந்த ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சந்தோஷ் அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கிறது ஆஃப் சீசன், அதிகப்படியான அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. நாங்கள் ட்ரக் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே வந்து லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு தான் இருந்தது. ரொம்ப வேகமாகவே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய டிஸ்கம்ஃபர்டாலாம் இல்லை. அந்த ரெயினை வந்து அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் தூரமாக நிறைய அனிமல்ஸ் எங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது, பக்கத்தில் நிறைய அனிமல்ஸ் எங்களால் பார்க்க முடியல. ஒருவேளை நீங்கள் சீசன் டைமில் வரீங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸை உங்களால் ரொம்ப பக்கத்துலேயே பார்க்க முடியும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மழை வந்து இது எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. 2 வழி இருக்குது, நீங்கள் மறுபடியும் அதே வழியில் போகலாம், அப்படி இல்லைனா ஒரு காட்டு வழியாகவும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மழை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய லீச் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அந்த வழியாக போகலாமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆசமாக இருந்தது, வேணும்னா பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? அங்கே பாரு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. இந்த சவுண்டுக்கும் அதுக்கும் தண்ணி பட்டி அப்படி செடியில் ஆடுது. யாரும் வெபூடு இந்த குறுக்க இந்த கௌசி வந்தாங்க, மறந்து போய். செம்மையாக இருக்குடா டே, ஆறில் ஓல்றா. வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியாது செம்மையாக இருக்குன்றீங்க அப்படின்ட்டு, இல்லை தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம எடுக்கிற வீடியோவே நமக்கு தெரியும் அந்த இடம் எப்படி இருந்தது. ஆமாம், ஒருவேளை எங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான ஒரு நினைவுகளாக இருக்கும். இது சாஃப்ட் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க.
நேச்சுரல் வாக்கில் சாஃப்ட் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ட்ரக் இல்லை. ஆனால் இந்த மழை வந்து இதை அப்படியே ரொம்ப சூப்பராக பியூட்டியாக மாற்றிடுச்சு. அழகுடா அப்படின்னு வைங்களே இல்லை. போமா காட்டு வழி முடியுது, காட்டு வழி முடியுது அதுக்குள்ள. இல்லை இல்லை சந்தோஷம் தான். வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்காது இல்லை, கஷ்ட நஷ்டங்கள். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரீஸ் மாதிரி இருக்கும் போல. ஆ எங்கே இருக்கு சூளை? இப்போ நீங்கள் தூரத்து பாரு. ஃபுல்லாகிட்டே இருக்குது. எத்திருக்கா? 1 2 3. ஆ எட்டுங்களா? ஏறட்டும் ஏறட்டும். நிறைய ஏறிக்குள்ள. ஆனால் சொன்ன மாதிரியே அண்ணா இந்த அட்டை எப்படி எடுத்து விடுறது? காட்டைக்குள்ள அட்டை இந்த புக்கு எதை புக்கு அதான் சொன்னது. மழைனாலே இங்கே ஏறிக்கிட்டே இருக்கு மிஷின். வேறு அவ்வளோ இது கீழே இருக்கு. அது இப்போ ஊற வேண்டாம், அது உள்ளே போயிடுச்சு. அங்கே போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு க்ளீன் பண்ணலாம். இது உள்ள அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? அது கடிக்காது. இது வேறு எதுவும் கடிக்கிற மாதிரி இருக்குது. அது அப்படி தான் இருக்கும், சோப்புக்குள்ளே போய் கடிக்காது. இங்கே பாருங்க மேலே ஏறுது, மேலே ஏறிடுச்சு. நம்ம நின்றுக்கிட்டோம்னா இது எப்படி ஆகிக்கிட்டே இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும்ல. ஆமாம் ஆமாம். மறுபடியும் காடு உள்ள போகுது. இவ்வளோ அட்டை இருக்கு. ரொம்ப அட்டை வருது. மலை காடுகள். கண்டிப்பாக வாங்க, நேச்சுரல் வாக். பெரியார் டைகர் ரிசர்வ் வந்து ஒரு அற்புதமான ஒரு பெரியார் டைகர் ரிசர்வ் ஒத்த தடியில் வந்துருக்கு. என்ன ஆயிருக்கும் அது? இன்னும் ஷூ போடல, கிராக்ஸ் போட்டிருக்கேன், அதனால் அப்படி இருக்கு. நான் தான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். வலிக்கு விழுந்துருப்பேன். ஆனால் அது குச்சிதாங்க. ஆமாம் கொடுங்க. இங்கே வந்துச்சுரா பேண்ட்டு கிட்ட. இங்கே இங்கே இருக்குது அட்டை. இங்கே பெருசாக இருக்குது. அவ்வளோ பெருசா? இல்லை இல்லை பெருசு. இந்த அட்டை வேறு மாதிரி இருக்கு, கலர் வேறு மாதிரி இருக்கு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வடிக்க விட்டு அவ்வளோ உள்ள. ஆனால் நம்ம வந்து பைக் ஓட்டுவோம், நம்ம விழுந்தாலும் எழுந்து ஓட்டிகிட்டே இருப்போம்ல, அவ்வளோதால நம்ம 10 மணிக்கு தான் போகணும். போகிறதா இருந்தா இல்லைடா, இப்பயே இப்படி இருக்கே. நைட் வந்துருந்தா எப்படி வந்திருக்கும்? இங்கே பாரு ஃபுல்லாக யானையோட இது. இங்கே நின்று இருக்கா? ஆமாம். எப்போ? நைட்டு. நேச்சுரல் வாக் முடிஞ்சிருச்சு. நாங்கள் திரும்பி மறுபடியும் அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே போயிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே அவதிப்பட்டோம். அந்த மாதிரி டிக்கெட்டை மறந்தோம், கேஷ் இல்லாமல் மறுபடியும் ஏடிஎம்க்கு ஓடணும், லேட்டாக வந்தோம், அடிஷ்னலாக பே பண்ணி டிக்கெட் எடுத்தோம்.
இதெல்லாம் தாண்டி உள்ளே நடந்து போனதுக்கப்புறம் திரும்பி வெளியே வர மனசே வரலைங்க. அவ்வளோ மலரும் நினைவுகளாக இருக்குது இப்பயும் கூட. இந்த வீடியோ வந்து ஒரு 2 மாதம் கழித்து நான் இப்போ எடிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னால் எடிட் பண்ண முடியல, டைம் கரெக்டாக இருக்குது. அதனால தான் வந்து உடனே என்னால் எடிட் பண்ண முடியல. உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தேக்கடி போகிறீங்கன்னா இந்த நேச்சுரல் வாக் ஆக்டிவிட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மறக்காதீங்க. ரொம்பவும் சாஃப்டான ட்ரக், ரொம்பவும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.